தொடர்ந்து பகுதி கழக செயலாளர் இந்த வட்டத்தினுடைய சிறப்பு வாய்ந்த மாமன்ற அண்ணன் அவர்கள் தலைமையில் வட்டக்கழக செயலர் செந்தில் முன்னிலையில் தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேர் ஒத்துழைப்போடு திராவிட கழக முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்போடு வீடு வீடாக நிறைய சென்று வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு 14 மணி நேரம் 15 மணி நேரம் நடந்து மக்களை சந்திக்கணும். ஆக நடந்து சென்று மக்களை சந்திக்கும் போது எங்கள் உடலில் சோர்வு ஏற்படாமல் மக்கள் தரக்கூடிய உற்சாக வரவேற்பை மேலும் உற்சாகம் ஊட்டி இன்னும் நேரம் இருந்தால் நடந்து வாக்குகளை கேட்கக்கூடிய அளவுக்கு கல்வி தந்து கொண்டோம். காரணம் முதலமைச்சரின் சாதனைகளும் திட்டங்களும் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக மக்கள் சிறப்பாக பணியாற்றியதனால் இந்த தொகுதி மீண்டும் உதயசூரியன் வசமாகும் என்ற நம்பிக்கையை என்னோட பிராண்டு எங்க அண்ணன் என்னோட பிராண்டு கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம். ஒரே பிராண்டு பெரியார், அண்ணா, கலைஞர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஒரே பிராண்டு. உதயசூரியன் ஒரே பிராண்டு. தமிழ்நாட்டில் எங்க இருந்து பிரிஞ்சு 4 பேர் வெளில போயிருக்க வேண்டிய சூழல் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு ஏ அப்படிங்கிறதுனா உதயசூரியன் தான், ஒன்னுதான் உதயசூரியன் தான். ஆக 23 கூட்டம் என்னது 5 கையை வச்சுக்காங்க உதயசூரியன். அதே மாதிரி மே 4 ரிசல்ட் வருது. கேலண்டர்லாம் போய் பாருங்க என்ன வருது. இயற்கையும் இறைவனும் கொடுத்தது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க யாரும் ஏன்னா மக்கள் தீர்ப்பளிக்க போகிறார். மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். நாங்கள் என்னதான் தோழமை கட்சி கூட்டணி வலுவாகத்தான் நாங்கள் மக்களோட கூட்டணி இருக்கிறோம். மக்களுக்கான திட்டங்கள் தந்திருக்கோம். எந்த பிராண்டா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரே பிராண்டு எம்.கே. ஸ்டாலின் பிராண்டு தான் தமிழ்நாட்டில் ஓடும். வேற எந்த பிராண்டும் ஓடாது. கண்டிப்பா இருக்கும். 5 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர்ல தொகுதியில் எல்லாருமே படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யான சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும். ஆனா பல விஷயங்கள் மக்கள் செய்து வருவோம். பல மனித உரிமை பட்டம் மேல போற மின்சேரி மாத்திருக்கோம். 50 தெரு இருக்குன்னா ஒரு 20 தெரு மாத்திருக்கோம், 30 தெரு மாத்திருக்கோம். அப்ப அது கோரிக்கையா இருக்கு. சில இடத்துல பட்டம் கொடுக்கணும், அது கோரிக்கையா இருக்கு. ஆனா பெரும்பகுதி இடத்துல பப்ளிக் அட்ரஸ் பண்றது அந்த கவுன்சிலர்ஸ் சரி நாங்களும் மக்களை நேரடியாக சந்திக்கிறோம். மக்களை நேரடியாக சந்திக்கலாம். இவ்வளவு தூரம் தெருவில் எல்லாம் ஒரு ஆளுங்க ஈஸி ஜேர்னி பண்ண முடியாது. எதிர்போறோம் 5 வருஷமா அவங்களை பார்க்கவே இல்லை, போகவே இல்லை, பிரச்சனை வரும். எங்கேயுமே ஏறக்குறைய 17 நாள் கேம்பெயின் போறோம். அந்த மாதிரி பெருசா எங்கேயுமே ஆன்டினிங் இல்லை. ஒரு 1,00,000 பேர்ல ஒரு ஆள் சொன்னா பெரிய விஷயமா இருக்கு. சொல்றேன். அப்போ எப்பவுமே ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருடல் வித்தியாசம். அந்த நெருடல் பெருசா எங்கேயுமே இல்லை. ஆனா குறைகள் சொல்லுவாங்க மக்கள். இப்போ இந்த ஒரு அண்ணன் சொல்லுவாங்க, அண்ணன் பொல்யூஷன் வாட்டர் சரி பண்ணிருக்காங்க, ஒரு ட்ரைனேஜ் இஷ்யூ இருக்கும் சரி பண்ணி. அதான் ரொட்டீன் ஒர்க். அது இது ஆட்சிக்கும் சம்பந்தம் ரொட்டீனாவே இருக்கும். அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணும். அது நம்மளோட கவுன்சிலர்ஸ் சிறப்பாக ஃபாலோ பண்றாங்க. ஸோ எங்களுக்கு பெருசா எதுவும் பாதிப்பு இல்லை. இன்னும் அவங்களுக்கு இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, ஏன் எங்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா மீண்டும் இவங்க தான் வருவாங்க. மீண்டும் இவங்க தான் வருவாங்க. அதனால இவங்க தான் செய்வாங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மட்டும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கு. உங்களோட ஒவ்வொரு மாத சேலரியும் யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? என்னுடைய சட்டமன்ற ஊதியத்தை நான் பயன்படுத்துறதுல மக்களோட வரி பணத்துல வந்து மக்களுக்கு கொடுத்துருந்தேன். உதாரணத்துக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர், அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அந்த கழகத்தோழர்களே அவங்க கண்டுக்கல. இந்த செய்தி அறிஞ்ச நானு எங்க ஆளுங்களும் ஒண்ணு சொன்னாங்க, நம்ம ஆளுங்களும் யாராவது கொடுக்குறாங்க, நம்ம அதை பார்க்கல. அண்ணன் சொன்னாங்க, அவர் பாதிக்கப்பட்டிருக்கிற நோயாளர் கொடுத்துடலாம் அப்படின்னு உடனே போய் 1,00,000 கொடுத்தோம். மாற்றுத்திறனாளி கொடுத்துருக்கோம். ஒரு பெண்ணுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கோம். தையல் மிஷின் கேட்பாங்க நம்ம கிட்ட. 100 பேர் கேட்பாங்கன்னா 100 பேருக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஒரு 15 பேர், அடுத்த ஸ்லாட் ஒரு 15 பேர் வாங்கி கொடுப்போம். ஸ்கூல் ஃபீஸ் 1000 பேர் 500 பேர் கேட்பாங்க. ஃபீஸ்லயும் எம்எல்ஏ சேலரிலையும் கொடுப்பேன், பர்சனலாவும் கொடுப்பேன். அதே மாதிரி கோயிலுடைய கும்பாபிஷேகம், ஷெட்டு, மசூதியோட வளர்ச்சி, சர்ச்சோட வளர்ச்சி, இப்படி எல்லா வகையும் அந்த பூக்கூட வச்சு நிழல்குடி கொடுக்கறது, தள்ளு வண்டி வாங்கி கொடுக்கறது, நீட் தேர்வு மாணவர்களுக்கு காசு கொடுக்கறது, ஒரு மாணவருக்கு பட்டாசு விபத்தாய் கண்ணு போயிடுச்சு, அந்த மாணவருக்கு 1,00,000 ரூபா, ஒருத்தருக்கு மின்சார விபத்து கை போயிடுச்சு, அவருக்கு 1,00,000 ரூபா. இந்த மாதிரி தொகுதியில யார் பாதிக்கப்பட்டாங்களோ சட்டமன்ற சம்பளத்தை கொடுக்கறத தாண்டி பர்சனலாவும் நிறைய செஞ்சுட்டு இல்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களை நீங்க அவங்க எப்படி தேர்ந்தெடுத்திருக்கீங்க? பாதிக்கப்பட்டவங்க நேரடியா வருவாங்க. இல்லைன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு செய்தி காதுக்கு வரும். இவர் போன் பண்ணுவேன், செந்தில் இந்த மாதிரி உங்க வயிறுல ஒரு இஷ்யூ சொல்றாங்க, அவங்க யாரு என்னன்னு பாருங்க. அவங்க வேற கட்சி எந்த கட்சியும் பாக்காதீங்க, பாதிப்பு உண்மையானு பாருங்க. வார்த்தைன்னா பாதிப்பு உண்மையா பாருங்க, கொடுத்துடலாம். அவ்வளவுதான். எந்த கட்சி எந்த மதம் ஜாதி எல்லாம் பாக்குறது இல்லை. அதுல அது யார் வராங்களோ ப்ரையாரிட்டி அடிப்படையில. இப்ப நீங்க தையல் மிஷின் கேட்டிருக்கீங்க, இவர் கேட்டிருக்காரு, 15 பேர் தான் கொடுக்குறோம்னா 50 பேர் கேட்டிருப்பீங்க, முதல்ல 15 பேர் கொடுத்துருவோம். அது அதுல நாங்க எந்த ப்ரையாரிட்டியும் பாக்குறதுல. குறிப்பா இந்த கடந்த ஒரு 12 பேர் கொடுத்தோம். அந்த 12 பேர்ல 4 பேர் அதிமுகன்னு நம்மளோட தோழர்கள் சொன்னாங்க. அப்ப கூட நான் சொன்னேன், அதெல்லாம் பார்க்க வேணாம், நம்ம ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. ஒரு அதிமுக தோழரே திமுக ஆபீஸ், திமுக எம்எல்ஏக்கு வந்து கேட்கறேன்னா
யார் அவங்களுக்கு செய்ய முடியும் அவங்க தெளிவா இருக்காங்க. எதிர்க்கட்சியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரே கட்சி திமுக என்ற கட்சி என்பதை மக்கள் நம்புகிறார்கள். ஓகே, தேங்க்ஸ்.